எங்களோட பாக்கியம். 2 மாதத்துக்கு முன்னாடி தான் வாழ்நாள் சாதனையாளர் விழுது நடிகர் சங்கத்தில் ஒரு பெரிய மரியாதை பண்ணோம். ஸ்டேஜில் அவருக்கு வச்சு அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ஆசீர்வாதம் பண்ணி எங்களுக்கு எல்லாருக்கும் பேசினார். பல கேரக்டர், எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அந்த கேரக்டரை முழுமையாக செய்யக்கூடிய ஒரு நடிகர் சமுதாயத்துக்கும் தமிழ் சினிமாவுக்கும் அவர் இல்லைங்கிறது ஒரு பெரிய இழப்பு. இப்போ கூட ரீசெண்டாக அவர் பண்ண படங்களில் அவர் பேர் சொல்கிற மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை அவர் பெர்ஃபார்ம் பண்ணிகிட்டே தான் இருந்திருக்காரு. அவர் தூக்கத்திலே இறந்துட்டார். எந்த கஷ்டப்படாமல் போயிருக்காருங்கிறது தான் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலில் போய் கஷ்டப்படாமல் தூக்கத்திலே போயிட்டாருன்னு அம்மா சொல்லும்போது ஒரு பெரிய நிம்மதி இருக்கு. அவர் ஆத்மா சாந்தி அடையும். எங்களோட பாக்கியமா நினைக்கிறேன். நாங்க பொறுப்புல இருக்கும்போது சரியான சமயத்தில் அவருக்கு ஒரு மரியாதை பண்ண முடிஞ்சது. அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுக்க முடிஞ்சது. அவர் நிறைய படங்கள் பண்ணியிருக்காரு, பெரிய பெரிய கதாபாத்திரங்கள் பண்ணியிருக்காரு. அது ஒரு முழுமையான ஒரு அங்கீகாரமா எல்லாரும் முன்னாடியும் ஒரு அன்பு அவர் கிடைச்சது. நாங்கள் இருக்கிறப்ப கிடைச்சதுங்கிறது எங்களுக்கு பெரிய சந்தோஷம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அவர் ஹாஸ்பிட்டல்லாம் போய் கஷ்டப்படாம தூக்கத்திலேயே இறந்திருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய புண்ணியமா நான் பாக்குறேன். ஏன்னா இவள் வாழ்ந்துட்டாரு. அப்பா சொன்ன மாதிரி அவர் ஒரு முழுமையான ஒரு வாழ்க்கை, பெரிய பெரிய கதாபாத்திரங்கள், எல்லாரும் மனசுலையும் எப்பவுமே நிக்கிற மாதிரி கதாபாத்திரங்கள் பண்ணவர். ஸோ அவர் எந்த கஷ்டமும் இல்லாம இறைவனடி சேர்ந்திருக்காருங்கிறது ஒரு பெரிய பாக்கியம். ஒரு ஆத்மா சாந்தி.